அனைவருக்கும் வணக்கம். நான் அருப்புக்கோட்டை அண்ணாமலையார் ஜோதிட நிலையத்திலிருந்து உங்கள் ஆஸ்தான ஜோதிடர் ஜெய்சங்கர் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அருமை தலைவர்கள், முப்பெரும் தலைவர்கள் ஸ்டாலின், அண்ணாமலை, இளைய தளபதி விஜய் அவர்கள், இந்த 3 பேரையும் பார்த்து இந்த 2026 தேர்தலில் நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன், அதிசயப்பட்டேன். ரொம்ப ஆச்சரியம். 3 தலைவர்களுக்குமே மிக நல்ல நற்குணங்கள் உள்ளன. சரிங்களா? முதல்ல ஃபஸ்ட்டு சென்ற பீரியடில் கடந்த முறை ஆட்சி செய்த திரு ஸ்டாலின் ஐயா அவர்கள் உண்மையிலேயே மிகச்சிறந்த மனிதருங்க. நான் பார்த்த இன்றைய தலைவர்களில் மற்ற மாநிலங்களில் உள்ள தலைவர்களை காட்டிலும் திரு ஸ்டாலின் அவர்கள் மக்களின் நன்மதிப்பை பெற்றுள்ளார். சரிங்களா? ஏன்னா இப்போ இந்த 2024 சட்டமன்ற தேர்தலில் ஒரு சாதாரண ஆள் எஸ் பாபுங்கிறவர்கிட்ட தோல்வி அடைஞ்சிட்டார். ஆனால் இந்த தோல்வியை தமிழகம் முழுவதும் உள்ள பெண் சகோதரிகள், குறிப்பாக முஸ்லிம் சகோதரிகள் வாய்விட்டு கதறி அழுகிறாங்க. என்கிட்டயே ஒரு 10 பேர் ஃபோன் பண்ணி, என்னாச்சு ஸ்டாலின் ஐயா இப்படி தோத்துட்டாங்களே, எங்களுக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. அவர் எங்கள் குடும்பத்தில் ஒரு சகோதரர் மாதிரி, எங்களுக்கு அவர் மூத்த அண்ணன் மாதிரி. ஏன்னா இந்த ரம்ஜான் பெருநாளுக்கெல்லாம் நாங்களாம் ரொம்ப சில நேரம் ரொம்ப சிரமப்படுவோம். வீட்டுக்கு 5000 ரூபா கொடுத்தாங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லை, எங்களுக்கு எவ்வளவோ நிறையா பண்ணியிருக்காங்க. ஏன்னா எனக்கு பள்ளிப்பாளையம், கடையநல்லூர், இங்கே காயல்பட்டினம், கோபிச்செட்டிப்பாளையம், பள்ளிப்பாளையம், பட்டுக்கோட்டை, தேவகோட்டை, சென்னையிலேருந்தே ஒரு 4-5 சகோதரிகள் கிட்டத்தட்ட ஒரு, அதே போல் செங்கோட்டை, தென்காசி, இந்த மாதிரி இன்னும் நிறைய ஊர்கள்லேருந்து எனக்கு ஃபோன் பண்ணி சகோதரிகள் பேசுனாங்க. இந்த மாதிரி இங்கே ரொம்ப எங்களால் தாங்கவே முடியல, ஸ்டாலின் ஐயா தோற்றதை நாங்கள் நினச்சி கூட பார்க்க முடியலன்னு அந்த சகோதரிகள் சொல்லும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. உண்மையிலே அப்போ தான் அண்ணன் தளபதி ஸ்டாலின் மேலே ரொம்ப ஒரு பெருமை, மனசளவில். உண்மையிலேயே அவர் ஒரு மிகச்சிறந்த தலைவர். ஏன்னா எங்களுக்கு நிறைய இந்த நோன்பு நேரத்தில் நிறைய உதவி பண்ணாங்க. போக எங்கள் பிள்ளைகள் எல்லாம் படித்து அடுத்து வேலைக்கு வர்றது தயாராக இருக்காங்க. இந்த தடவை அவர் வந்திருந்தால் ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்னு அவங்க சொன்னதை கேட்கும்போது எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாகவே இருந்தது. அப்போ அந்தளவுக்கு ஒரு தலைவராக, முதல்வராக இருந்தவர். ஒவ்வொரு இல்லங்களிலும், ஏன்னா நிறைய அவங்க என்ன கோவப்படுறாங்கன்னா, இந்த பெண்களுக்கு அறிவே இல்லையா, நாங்கள் ஏன்னா அனைத்து மகளிருக்கும் இலவச பஸ் டிக்கெட்டுன்னு சொன்னாங்க. அதை வச்சு போட்டிருந்தாலே நிறைய போட்டிருக்கலாம். அதே போல் 1,32,00,000 தகுதி வாய்ந்த மகளிருக்குன்னு சொல்லி அனைவருக்கும் இந்த மாதம் 1000 ரூபா ஸ்கீம், மகளிர் உரிமை தொகை கொடுத்தாரு. அவங்க போட்டிருந்தா கூட போதுமே அப்படின்னு சொன்னாங்க. சரிங்களா? ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது அவர் மக்கள் மனதில் இடம்பெற்ற ஒரு தலைவர். அடுத்தபடியாக அண்ணாமலை அவர்கள், இவரை பற்றி சொல்லணும்னா எவ்வளவோ சொல்லலாங்க. ஒரு நல்ல மிகச்சிறந்த ஒரு தலைமை பண்பு மிக்க ஒரு தலைவர் அண்ணாமலை. ஏன்னா அவரை பார்த்து, அவர் பிஜேபியை, தமிழக பாஜகவை அவர் தலைவராக இருந்தபோது வளர்த்த விதம் இருக்கே, அது இந்த 60 ஆண்டுகளில் எனக்கு தெரிந்த வகையில் யாராலும் அந்த மாதிரி ஒரு தேசிய கட்சியை வளர்க்கவே முடியாது. அப்படி ஒரு வளர்ச்சி பிஜேபி கிட்டத்தட்ட அவரை மட்டும் இன்னும் ஒரு 5 ஆண்டுகளுக்குள்ளே அவரை அப்படியே தலைவர் பதவியிலே உட்கார வச்சுருந்தீங்கன்னா, அவர் தலைவர் பதவி கரெக்டாக 3ஆவது ஆண்டு எப்படா முடியும்னு காத்திருந்து, இந்த உள்ள துரோகிகள் இருக்காங்க பாருங்க, நயினார் நாகேந்திரன், அந்த தமிழிசை, வானதி சீனிவாசன்,
ராம சீனிவாசன், இப்படி அடுத்த கட்ட தலைவர்களாக இருந்தவங்களுக்கு இவர் மேலே என்ன வெறுப்புங்க? கட்சி எவ்வளோ வளர்ச்சிக்கு வந்தது அப்படின்ற அந்த பெருமை உங்களுக்கெல்லாம் இல்லை. நீங்கள்லாம் திராவிட கட்சிகிட்ட வாங்கி தின்னு குடித்த ஆளுங்க தானே நீங்கள். தமிழிசையெல்லாம் உன் முகத்தெல்லாம் நீ காட்டாதம்மா டிவியில். நீ உன் முகத்தை டிவியில் காட்ட ஒவ்வொரு அந்த ஒரு நிமிஷத்துக்கும் 1000 பேர் பிஜேபி விட்டு விலகி போயிட்டே இருப்பான். அடுத்த கட்சிக்கு தயவான். தயவுசெய்து உங்கள் அந்த பொண்ணான முகத்தை டிவியில் காட்டிடாதீங்க, சரிங்களா? நீங்கள்லாம் அண்ணாமலைக்கு ஒரு ஆள். உண்மையிலே சொல்கிறேங்க, அவ்வளவு கட்சியை மிகச்சிறந்த முறையில் வளர்த்தாலும் நன்றி விசுவாசம் கொஞ்சம் கூட இல்லாததுக்கு இன்றைக்கி பயன் அனுபவிக்கிறாங்க இந்த ஆளுங்க அப்புறம் பிஜேபியில் உள்ளவங்க. இன்றைக்கி அண்ணாமலையை நிப்பாட்டியிருந்தால் உறுதியாக சொல்கிறேன், தனியாகவே நிப்பாட்டிக்கலாம். ஏடிஎம்கே வேணாம், டிஎம்கே வேணான்னு சொல்லி தனியாகவே நின்றுனா கூட உறுதியாக 50 சீட்டு ஜெயிச்சிருப்பார் அண்ணாமலை தலைமை இருந்தால். அடுத்த முறை ஆட்சி பிடிக்கக்கூடிய அளவுக்கு அவருக்கு சக்தி இருந்தது. அவரை போய் எவ்வளவு மன உளைச்சலை கொடுத்து அவரை பதவியை விட்டு தூக்கி மேற்கொண்டு அவருக்கு எந்த ஒரு பதவியும் கொடுக்காம, ஏன்னா அவர் மேடையில் ஏறினார்னா உங்களுக்கெல்லாம் நீங்களாம் செல்லா காசு தானே. செல்லா காசுக்கு உங்களுக்கு என்னங்க, அவர் தங்க காசு, பிஜேபிக்கு கிடைத்த ஒரு தங்க காசு அவர். நீங்கள் கழிப்பார், அதாவது இத்து போன செல்லா காசுங்க. இந்த நயினார் நாகேந்திரன், தமிழிசை, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க அந்த கட்சியில். பூரா தூக்கி பழைய இரும்பு கடை போட வேண்டிய ஆளுங்க, சரிங்களா? புது ரத்தத்தை பாய்ச்சுங்க. உண்மையிலேயே அமித்ஷாஜி அவர் மிகப்பெரிய சாணக்கியர் தான், இல்லைன்னே சொல்லலை. ஆனால் அவருடைய பாட்சா தமிழகத்தில் எடுபடலை. முக்கியமாக திராவிட கட்சிகள் முன்னாடி அவங்களுடைய பாட்சா எடுபடலைங்க. இங்கே ஒரு தலைவரை நீங்கள் சுதந்திரமாக வளர விட்டீங்கன்னா தான் பிஜேபியை பற்றி நினச்சி பார்க்க முடியும். போய் இனிமேல் அண்ணாமலை இல்லாத அந்த பாஜக அவ்வளோதான், அது இனி வளர்கிறதுக்கு வாய்ப்புங்கிறது இல்லை, சரிங்களா? அவ்வளோ ஒரு போராட்டம், எவ்வளவு போராட்டம், டெய்லி தினந்தோறும் போராட்டம். அனைத்து இதையும் தாங்கி ஈரோடு மாவட்டத்தில் பிறந்து வளர்ந்து இங்கேயே படித்து இங்கேயே எல்லாம் முடித்து ஐபிஎஸ் எழுதி பாஸ் பண்ணி கர்நாடகாவில் போய் அங்கே உள்ள வெளி மாநிலத்தில் போய் அந்த மாநிலத்தில் உள்ள அனைத்து விதமான ரவுடிகளையும் ஒடுக்கிறதுனா எவ்வளோ ஒரு ஒரு அசாத்தியமான துணிச்சல் இருக்கணும், நேர்மை இருக்கணும். இவரை இந்த திராவிட கட்சிகள் எவ்வளவு துருவி பார்த்தாங்க. இவர் ஏதாவது ஒரு சின்ன தவறு பண்ணியிருந்தால் இவரை பிடிச்சி உள்ளே போட்டுருவோம்ட்டு. எதுலேயுமே இவங்க அலசினதில் எதுலேயுமே அவர் மேலே எந்த ஒரு குற்றச்சாட்டுமே பண்ண முடியல. அப்படிப்பட்ட ஒருத்தரை போய், ஒரு உத்தமனை போய் நீங்கள் இந்த நயினார், வானதி, இந்த செல்லா காசுக, இந்த யார் தமிழிசை, இதுக்கெல்லாம் சேர்ந்து போய் அமித்ஷாட்ட போய் போட்டு கொடுத்து ஒரு கூட்டத்தில் அமித்ஷா அண்ணாமலை பேரை சொல்கிறார். பயங்கரமான கரகோஷம். அதே கூட்டத்தில் அமித்ஷாவை அறிமுகப்படுத்தும் போது உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களேன்னு சொல்கிறாரு. ஒருத்தன் கை தட்டலை. அப்போ இதாண்டா சாக்குன்ட்டு இதை போய் போட்டு கொடுத்து உங்களோட அவன் பேர் வாங்கிடுவான். அவன் அவருக்கு பிரதமருக்கு மாதிரி பெரிய மதிப்பு இருக்குது, அது இருக்குதுன்னு போட்டு கொடுத்து அமித்ஷா பாவம் அவர் நல்ல மனுஷனையும் அவர் மனசையும் குழப்பி விட்டு அவரை தவறான முடிவு எடுக்க வச்சு இப்படி குட்டி கலாட்டா பண்ணதுனால இன்றைக்கி நீங்கள் அனுபவிக்கிறீங்களா? நீங்கள் எவனா ஒருத்தன் ஜெயிச்சானா பிஜேபியில்? இது என்னுடைய கோபம் இல்லை, நான் பொதுவான ஆள். ஆனால் மக்களுடைய கோபம் அப்படி இருக்குது. உங்களை எவ்வளோ என்கிட்ட ஃபோன் பண்ணி திட்டிருக்காங்கன்னு எனக்கு தெரியும், சரியா? அதனால் கவனமாக ஆடுங்க. நீங்களாம் பதவி ரிசைன் பண்ணிட்டு போங்கப்பா. நயினார் நொயினார் எல்லாம் நீங்களாம் அது பதவிக்கு தகுதி இல்லாத ஆள். பூரா திராவிட கட்சி போய் அங்கே போய் அவங்க வீட்டு வாசலில் போய் நீங்கள் கேட்ட திறக்க, அந்த காரை திறக்க, அப்படி போய் வேலையை பாருங்கள், சரிங்களா? அதனால் ஒரு நல்ல மனிதனை வேதனைப்படுத்துனீங்க. ஆனாலும் அவர் சொக்க தங்கம் என்பதை நிரூபித்தார். பார்த்தீங்கன்னா இவங்க எவ்வளோ அவமானப்படுத்தினாலும் அவர் எதையுமே மனசில் வெளிக்காட்டலை, மனசில் வச்சுக்கிட்டார். அந்த அவமானங்களை தமிழக மக்கள் தங்களுக்கு ஏற்பட்ட அவமானமாக நினைச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. என்னடா இப்படி ஒரு நல்ல தலைவனை போய் இப்படி அவமானப்படுத்துகிறாங்களே, ஒரு கூட்டத்தில் அவர் பேரை சொல்கிறது இல்லை. இதனாலே அவர் ஐயா என்னால் தானே நீங்கள் சொல்கிறீங்க, என்னால் தானே உங்களுக்கு சிரமம் நான் விளைவிக்கிறேங்க,
நான் வந்து எந்த தேர்தலிலும் போட்டியிலேன்னு ஒரு நல்ல முடிவெடுத்தாருங்க. அவர் வந்து அவர் மிகப்பெரிய ஆள். முடிவெடுக்கிறல உங்களுக்கெல்லாம் அப்பேன் சரியா? நீங்கள் போய் அவரை கூட போய் போட்டி போடணும்னு நினச்சிட்டு இருக்காங்க சரிங்களா? அண்ணாமலை என்பவர் ஒரு மிகப்பெரிய தலைவர். நான் மதிக்கக்கூடிய தலைவர் மட்டுமல்ல, தமிழகத்தில் எல்லாருமே மதிக்கக்கூடிய ஒரு நல்ல தலைவர். ஏன்னா நீங்கள் அவரை போய் தூசியாக நினச்சிங்க. இன்றைக்கி நீங்கள் தூசி மாதிரி இந்த புயல் காற்றுல விஜய்னு ஒரு புயல் காற்று அடிக்கவும் போய் பறந்துட்டீங்க. அவர்னா மரம் மாதிரி ஜெம் மாதிரி நின்றுப்பார். சரியா? போக வந்து அவர் எலெக்ஷனில் நிற்காதது அவருடைய தரத்தை அவரே உயர்த்திக்கிட்டார். இல்லைன்னா உங்களோட சேர்ந்து அவரும் தோற்றுருந்தாருன்னா ரொம்ப அசிங்கமாக போயிருக்கும் சரிங்களா? அந்த வகையில் அவர் மிக தெளிவான ஒரு நல்ல முடிவு எடுத்தது. அவர் எடுத்த ஒரு நல்ல முடிவு இந்த எலெக்ஷனில் நான் தேர்தலில் நிற்கலைன்னு சொன்னது தான். இப்போது பிரச்சாரத்துக்கும் உங்களுக்கெல்லாம் பிரச்சாரம் பண்ணணும்னு என்னையா இருக்குது அவருக்கு? உங்களுக்கு எனக்கு வரல உனக்கு வரலன்னா இது என்ன ரொம்ப இருக்குது? அது எப்படி வருவார் உங்களுக்கு நீங்கள் ஜெயிக்கணும்னு அவர் வந்தார் அரசியலுக்கு. அவர் தமிழகத்தில் பிஜேபி அவர் தலைமையில் இருந்தால் வளர்ப்பார் சரிங்களா? ஸோ அதனால் நல்ல முடிவெடுத்தார் அண்ணாமலை. தான் ஒரு சிறந்த தலைவர் என்பதை நிரூபித்தார். எப்படி நிரூபித்தார்னா, விஜய் அவர்கள், இளைய தளபதி விஜய் அவர்கள் அரசியலுக்கு வர்ற நேரம் கட்சி ஆரம்பிச்சிட்டார். உடனே வந்து எதிர்ப்பு பார்த்திங்கன்னா திமுகவும் அதிமுகவும் பயங்கரமான விஜய் கேவலப்படுத்துகிற மாதிரியெல்லாம் பேட்டி நிறையா கொடுத்தாங்க. ஆனால் என்ன சொன்னார் அண்ணாமலை? என்ன சொன்னார்? விஜய் அரசியலுக்கு வரட்டும், புதிதாக வரட்டும், அவர் என்ன செய்ய போகிறாருங்கிறத நம்ம பார்ப்போம். அதுக்காக ஒருத்தர் வரக்கூடாதுன்னு சொல்கிறதில்ல நமக்கு என்னங்க இருக்குது அப்படின்னு சொன்னார். அது ஒரு நல்ல பாயிண்ட்டு. ரெண்டாவது, விஜய் போராட்டங்களில் பூரா ஏதாவது பிரச்சனை, ஆம்புலன்ஸை விடுறது, அதை விடுறது, யாராவது ஒருத்தர் வந்து பைக்கிலேருந்து ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் உடனே அவருக்கு ஒரு கெட்ட நேரம். அவர் போன ஒரு 4 கூட்டத்துலேயுமே யாராவது ஒருத்தங்க இறந்துகிட்டே இருந்தாங்க. ஒரு கூட்டத்தில் 41 பேர் இறந்துட்டாங்க. அது ஒரு பெரிய சதி. என்ன இருந்தாலும் அந்த சதியிலையும் அண்ணாமலை அவர்கள் முதல்ல பேட்டி கொடுத்தார். இதை வந்து இதுக்கு வந்து அந்த தலைவரை பொறுப்பாக ஏற்கக்கூடாது, அதான் அவரை பொறுப்பாக்கக்கூடாதுங்க. அவர் வந்து ஏன்னா இது வந்து பிரச்சாரத்தில் வந்து எதிர்பாராமல் நடக்கிறது. இதுக்கெல்லாம் போய் அவரை நம்ம இது பண்ணக்கூடாதுன்ற ஒன்று சொன்னார். ஸோ அந்த வகையில் அவரை உண்மையிலே பாராட்டம். நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, விஜய் என்பவர், நம்ம இளைய தளபதி விஜய், அவர் நன்றி சொல்லணும்னா முதல்ல போய் அண்ணாமலைக்கு தான் நன்றி சொல்லணும் சரிங்களா? ஓகே. அடுத்தபடியாக திரு இளைய தளபதி ஸ்டாலின், இளைய தளபதி விஜய் அவர்கள் என்னென்னா, நடிகராக இருந்து பல எதிர்ப்புகளுக்கிடையில் தமிழக வெற்றி கழகம் என்ற ஒரு கட்சியை ஆரம்பித்து 2 வருஷத்தில் எம்ஜிஆர் ஆட்சியை பிடித்தது போல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 1977 கட்சி ஆரம்பித்து 165 தொகுதியில் போட்டியிட்டு 130 தொகுதியில் வென்றார். அவர் மக்கள் தலைவர், மக்கள் புரட்சித் தலைவர். அதே பாணியில் அவர் கூட 5 வருஷம் கழித்து தான், 4 வருஷம் கழித்து தான் வந்து தேர்தல் நின்றார். ஆனால் அதே பாணியில் இளைய தளபதி விஜய் அவர்கள் 2 வருடத்தில் போட்டியிட்டு அனைத்து தொகுதியிலும் போட்டியிட்டு பெருவாரியான வாக்குகளை பெற்று, எம்ஜிஆர் அவர்களை விட கூடுதலான வாக்குகளை பெற்று 108 தொகுதியில் ஜெயிச்சு, அவர் வந்து இன்னொரு 30 தொகுதியில் ஜெயிச்சிருப்பார். அதுக்கு வந்து அந்த முதல் நாள் வந்து அந்த பஸ்ஸு பூரா நிப்பாட்டினதுனால 500 ஓட்டு 1000 ஓட்டில் ஜெயிக்க வேண்டிய இடங்களை வந்து தவற விட்டாங்க. மற்றபடி எல்லாம் அந்த மக்கள்லாம் வந்திருந்தாங்கன்னா அவங்க கண்டிப்பாக ஜெயிச்சிருப்பாங்க. அதனால் மிகப்பெரிய வெற்றி பெற்று மாபெரும் அடுத்த ஒரு புரட்சித் தலைவராக, மக்கள் தளபதியாக, மக்கள் திலகமாக திரு இளைய தளபதி விஜய் அவர்கள் வென்றிருக்கிறார். அதனால் அவருக்கு இப்போ மிகச் சரியான ஒரு பலம் கிடைத்திருக்கிறது. இன்னும் பலம் கிடைக்கும். இருந்தாலும் அவருடைய ஆட்சி தொடருமா அப்படிங்கிறதுல ஒரு சின்ன டவுட் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஏன்னா நல்ல தலைவர் இப்போ வந்திருக்காரு தமிழகத்துக்கு. இன்றைக்கி பதவியேற்பு விழாவில் அவர் பேசிய விதம் மிக மிக அருமை. எம்எல்ஏக்களை தவறு செய்ய விடாமல் அவர் பார்த்துக்கிறேன்னு சொன்னது தமிழக மக்களுக்கு ஒரு பெரிய நல்ல வாக்குறுதி. ஸோ அதனால் அவர் மேலும் 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 வெற்றி பெற வாழ்த்துக்கள் அருப்புக்கோட்டை அண்ணாமலை ஜோதி நிலையம் சார்பாக. இருந்தாலும் அவருடைய ஜாதகப்படி அவருடைய ஆட்சி தொடருமா, 5 ஆண்டுகள் நீடிக்குமாங்கிறத நாளைக்கு நம்ம பார்த்துருவோம். நன்றி, வணக்கம்.